ரமேஷுக்கு அன்று முதல் இரவு. பால் செம்புடன் படுக்கை அறைக்கு நுழைந்து மனைவி பத்மாவை பாசத்தோடு அரவணைத்து தனது அருகில் உட்கார வைத்தான். தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தான். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேனேஜராக வேலை பார்ப்பதாகவும், தனக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் உண்டு என்று, அப்பா ரயில்வேயில் வேலை பார்ப்பதாகவும், அம்மா கொஞ்சம் வாயாடி ஆனாலும் அன்பானவள் என்று கூறினான். நீ குடும்பத்தில் மூத்த மருமகள் என்பதால் எல்லோரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று, குடும்பத்தை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினான். எல்லாவற்றிற்கும் சிரித்தபடியே சரி சரி என்று தலையை ஆட்டினாள் மனைவி. அதை பார்த்த மிகவும் சந்தோஷம் அடைந்தான் ரமேஷ். ஆஹா, நான் எவ்வளவு நேரம் பேசியும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே, எவ்வளவு அடக்கம், என்ன மரியாதை, அழகும் அடக்கும் நிறைந்த மனைவியா அல்லவா நமக்கு கிடைத்திருக்கிறாள். உண்மையிலேயே நம் கொடுத்து வைத்தவன் என்று நினைத்து மகிழ்ந்தான். மறுநாள் காலை எல்லோரும் அமர்ந்து சிற்றுண்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது ரமேஷ் மாமாவை பார்த்து, மாமா, உங்க மகள் ஏன் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க? ராத்திரியில இருந்து நானும் பார்க்கதான் செய்கிறேன். ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. வெக்கத்தில் பேசவில்லையா, இல்ல மௌன விரதமா? என்ன மாப்ள, எதுவும் தெரியாதது போல கேக்குறீங்க? அவள் எப்படி பேசுவாள்? அவள்தான் ஊமை ஆயிற்றே. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ரமேஷ், என்ன மாமா சொல்றீங்க? பத்மா ஊமையா? உண்மையதான் சொல்றீங்களா இல்ல தமாஷ் பண்றீங்களா? பதட்டத்துடன் கேட்டான். ஆமா மாப்ள, உண்மையாதான் சொல்றேன். ஏன் பத்மா ஊமைங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? புரோக்கர் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவில்லையா? சொல்லவே இல்லை. ஐயோ, நான் ஏமாந்து போயிட்டேனா? புரோக்கர் என்னை ஏமாத்திட்டானா? போயும் ஒரு ஊமையா நான் கல்யாணம் பண்ணினேன். நேற்று ராத்திரி நான் அவ்வளவு தூரம் பேசியும் பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாமல் தலைய ஆட்டினாலே, அது இதனால் தானா? பெண் பார்க்க வந்தபோது கூட என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஆமாம் என்று தலையை தான் அசைத்தாள். அப்போதே நான் உஷாராகி இருக்க வேண்டுமே. வெளியழகை பார்த்து மயங்கி விட்டேனே. ஐயோ, இனி நான் என்ன செய்வேன்? தலையில் அடித்தபடி புலம்பினான். நாங்க எல்லா விஷயத்தையும் புரோக்கர் கிட்ட சொல்லிதான் இந்த கல்யாணத்தை நடத்தினோம். எங்க மேல எந்த தப்பும் இல்ல. நாங்க யாரையும் ஏமாத்தவும் இல்ல. 10 வயசு வரை அவள் நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தாள். அவள் நாங்க வாயாடின்னு கூட சொல்லுவோம். யார் கண்ணு பட்டதோ தெரியல. 10 வயசுல வந்த டைபாய்டு ஜுரம் அவளை வாய் பேசாதபடி ஊமையாக்கிடுச்சு. மற்றபடி அவள் பிறவி ஊமை இல்லை. புரோக்கர் செய்த தப்புக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். மாமனார் தனது பக்க நியாயத்தை எடுத்துரைத்தார். தனக்கு வாய் பேசாத ஊமை மனைவியானதை நினைத்து வருந்தினான் ரமேஷ். சரி, நடந்தது நடந்தாச்சு. முறைப்படி தாலி கட்டி மனைவியும் ஆக்கியாச்சு. முதலிரவும் நடத்தியாச்சு. இனி என்ன செய்வது? குடும்பம் நடத்த வேண்டியதுதான். எல்லாம் என் தலைவிதி என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான். ஊமை மனைவியுடன் அவளது வாழ்க்கை தொடர்ந்தது. மனைவி ஊமையாக இருப்பது ஒரு வகையில் அவனுக்கு நிம்மதியை கொடுத்தது. அவன் என்ன கத்தினாலும் அவள் வாய் திறக்க மாட்டாள். என்ன திட்டினாலும் பதில் பேச மாட்டாள். கணவன் மனைவி சண்டைகள் நடக்காது. வீடுகள் இல்லை. சில வீடுகளில் கணவன் குரலை விட மனைவியின் குரல் ஓங்கி நிற்கும். கணவன் வாயிலிருந்து மடை திறந்த வெள்ளம் போல தகாத வார்த்தைகள் வரும். அதற்கு ஈடு கொடுக்கும் வகையில், நீ நல்லா இருப்பியா, நீ நாசமா போக போன்ற சாபங்கள் மனைவியின் வாயிலிருந்து வரும். ஆத்திரத்தால் வீட்டில் பாத்திரங்கள் பறக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் உடையும். வாய் சண்டை முற்றி சில நேரங்களில் அடிதடியில் முடிந்துவிடும். அது சில சமயங்களில் விவாகரத்து வரை சென்றுவிடும். இந்த பிரச்சனை எதுவும் ரமேஷின் வாழ்வில் இல்லை. அந்த வகையில் அவன் நிம்மதியாக இருந்தான். இருந்தாலும் மனைவி பேசி பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இருந்தது. அவளை பேச வைப்பதற்கான பல முயற்சிகளை அவன் மேற்கொண்டான். பல டாக்டர்களிடம் சென்று ஆலோசனை கேட்டான். அலோபதி, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, அக்குபஞ்சர் என்று பல சிகிச்சைகளை செய்து பார்த்தான். மந்திரவாதிகளிடமும் பணத்தை இழந்தான். எதிலும் பயனில்லை. எல்லா சிகிச்சைகளும் தோல்வியில் அடைந்தன. 10 வருடங்களாக பல்வேறு முயற்சிகளை செய்து மனைவியை பேச வைக்க முடியவில்லை என்ற வேதனையோடு இருந்தபோது அன்றைய ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தியை பார்த்தான். அமெரிக்காவை சார்ந்த பிரபல காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் தாமஸ் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு வருகிறார். பிறவி ஊமையை தவிர மற்றவர்களை பேச வைக்கிறார் என்று இருந்தது. இந்த செய்தியை படித்த ரமேஷ் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். நம்முடைய மனைவிக்கு விடிவு காலம் பிறக்க போகிறது. நான் நினைத்தது நடக்கப் போகிறது என்று சந்தோஷம் அடைந்தான். உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று முன்பதிவு செய்து கொண்டான். குறிப்பிட்ட நாளில் மனைவியை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான்.
மனைவியை பரிசோதித்த டாக்டர், பிரச்சனை எதுவும் இல்லை, தொண்டையில் ஒரு சிறிய ஆபரேட் செய்தால் போதும், பேச்சு வந்துவிடும், 2 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றார். இதை கேட்ட ரமேஷின் முகம் மலர்ந்தது. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை டாக்டர், என்னுடைய மனைவிக்கு பேச்சு வந்தால் போதும் என்று மகிழ்ச்சி பொங்க சொன்னான். மறுநாளே ஆபரேஷன் வெற்றிகரமாக நடந்தது. 1 மாதத்திற்கு பிறகு மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பாள் என்ற டாக்டர் சொன்னது போலவே 1 மாதத்திற்கு பிறகு மனைவி பேச ஆரம்பித்தாள். முதலில் அத்தான் என்று தன்னை அழைப்பாள் என்று ஆசையோடு எதிர்பார்த்தான். ஆனால் அவள் அம்மா என்று பேச ஆரம்பித்தாள். பிறகு அப்பா என்று சொன்னாள். 3வதாக ரமேஷை பார்த்து அத்தான் என்று அழைத்தாள். இதை பார்த்த ரமேஷ் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். மனைவி பேசுவதை பார்த்து பரவசம் அடைந்தான். தனது முயற்சி வெற்றி பெற்றதை நினைத்து பெருமை அடைந்தான். எல்லோருக்கும் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டான். நாட்கள் செல்ல செல்ல மனைவி சரளமாக பேச ஆரம்பித்தாள். சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாகவும் பேசினாள். இதுவே ரமேஷுக்கு வேதனை கொடுத்தது. போக போக ரமேஷை எதிர்த்து பேசவும் துணிந்தாள். ரமேஷ் 1 சொல்ல, பதிலுக்கு அவள் 2 சொல்ல, அதனால் அவர்களுக்குள் அடிக்கடி சண்டைகளும் வரவும் ஆரம்பித்தன. ஒரு நாள் நெக்லஸ் வாங்கி கேட்டாள் மனைவி. என்னிடம் பணம் இல்லை என்றாள் ரமேஷ். ஆமா, உங்களை கல்யாணம் பண்ணி 10 வருஷமாவது, என்ன சுகத்தை கண்டு? நல்ல நகைகளை உண்டா, இல்ல புடவைகள் உண்டா? பக்கத்து வீட்டு ராமாவை பாருங்க, மாசத்துக்கு 1 புடவை எடுத்து கொடுக்கறாரு, வருஷத்துக்கு 1 நகை எடுத்து கொடுக்கறாரு. ஞாயிற்றுக்கிழமையானா ஸ்கூட்டர்ல ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் ஜாலியா டிஃபன் சாப்பிட்டுட்டு வராங்க. நீங்க என்ன வாங்கி தந்தீங்க? வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போனீங்களா? 10 வருஷமா ஊமையா இருந்ததுனால எதுவுமே கேட்க முடியல. இப்ப ஒரு நகையை வாங்கி கேட்டா இல்லைன்னு சொல்றீங்க. சம்பாதிக்கிற காசெல்லாம் என்ன செய்யறீங்க? உங்க குடும்பத்துக்கு கொடுக்கறீங்களா? எல்லாம் என் தலை எழுத்து. மனைவியின் ஆவேச பேச்சை கேட்ட ரமேஷ் அதிர்ச்சி அடைந்தான். என்ன சொல்வது என்று தெரியாமல் சிலை போல் நின்று கொண்டிருந்தான். என்ன பேசாம நிக்கிறீங்க? கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் நீங்க இப்ப ஊமை ஆயிட்டீங்களா? கிண்டலாக கேட்டாள். மனைவி இப்படி மோசமாக பேசுகிறாளே என்று கவலை அடைந்தான் ரமேஷ். அவள் இப்படி பேசுவாள் என்று கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்க்கவில்லை. 10 வருஷம் பேசுறதையெல்லாம் 10 நிமிஷத்தில் பேசிவிட்டாளே என்று வருந்தினான். ஊமையாக இருந்தபோது எந்த பிரச்சனை இல்லாமல் வீடு நிம்மதியாக இருந்தது. பேச ஆரம்பித்தவுடன் என்னுடைய நிம்மதி எல்லாம் போச்சு. கிளி மாதிரி பேசுவாள் என்று தானே நினைத்தேன். அப்படி பேய் மாதிரி கத்துவாள் என்று கனவிலே நினைக்கவில்லையே. இனிமேல் போக போக என்னவெல்லாம் பேச போகிறாள் நினைத்தாலே பயமாக இருக்கிறது. ஐயோ, இனி நான் என்ன செய்வேன் என கலங்கினான். அவளுடைய பேச்சுக்கு முடிவு கட்ட நினைத்தான். நீ ஊமையா இருந்த போது எந்த பிரச்சனை இல்லாம வீடு சந்தோஷமா இருந்தது. நீ பேச ஆரம்பிச்ச உடனே என் நிம்மதி எல்லாம் போச்சு. கொஞ்சமும் மரியாதை இல்லாம என்னை கேவலமா பேசுற. பணத்தை செலவு பண்ணி உன்னை பேச வச்சேனே, என்ன சொல்லணும்? உன்னை மீண்டும் பேச முடியாதபடி ஊமையாக்கி காட்டுறேன், இல்லையான்னு பாடு என்று கோபமாக பேசிவிட்டு விற்றென்று வீட்டை விட்டு வெளியேறி கிளம்பினான். நேராக மருத்துவமனைக்கு சென்றான். அங்கிருந்த டாக்டரை பார்த்து, சார், அந்த அமெரிக்க டாக்டர் தாமஸ் மீண்டும் எப்போ வருவார் என்று கேட்டான். அடுத்த மாசம் 1 வாரத்தில் வருவார். எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, என் மனைவி மறுபடியும் ஊமையாக்கணும். அவள் பேசாம இருந்தப்போ வீட்டுல சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாம நிம்மதியா இருந்தது. இப்ப பேச ஆரம்பிச்ச உடனே என் நிம்மதி எல்லாம் போச்சு. என்னையே எதிர்த்து மரியாதை இல்லாம பேசுறா. அதனால அவளை மறுபடியும் ஊமையாக்க முடியுமான்னு கேட்கணும். இதை கேட்ட டாக்டர் கலகலவென சிரித்தார். இந்த பாருங்க ரமேஷ், நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மனைவியை மீண்டும் ஊமையாக்க முடியாது. ஆனா உங்க பிரச்சனை தீர்வுக்கான ஒரு வழி இருக்கு. அவங்க கத்தினாலும் அது உங்க காதில் விழாதபடி உங்க காதை செவிடாக்கிட்டா போச்சு. அதுக்கு அமெரிக்கா டாக்டர் தான் வரணும். இல்ல, அந்த வேலையை நானே செய்வேன். செய்யட்டுமா? இதை கேட்டதும் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓட்டம் பிடித்தான் ரமேஷ்.